காரணமே இல்லாம உங்களுக்கு திடீர்னு அழுக வருதா? இல்ல ரொம்ப வேண்டியவங்க திடீர்னு உங்கள விட்டு விலகி போறாங்களா? ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குதுன்னு நினைச்சு நீங்க உடைஞ்சு போய் உட்கார்ந்துருக்கீங்களா? நிஜமா சொல்லப்போனா இது கஷ்டம் கிடையாது. இது ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். பிரபஞ்சம் உங்களுக்கு ஏதோ ஒரு நல்ல செய்தியை சொல்ல துடிக்குதுன்னு தான் இதுக்கு அர்த்தம். உங்க வாழ்க்கையில ஒரு மாபெரும் திருப்பம் வரப்போகுதுங்கிறத உணர்த்துற அந்த 5 ரகசிய அறிகுறிகள் என்னென்ன? அதைத்தான் இன்னைக்கு நாம விரிவா பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்க வாழ்க்கையோட திசையையே மாற்ற போற ஒரு விஷயத்தை பத்தி தான் இன்னைக்கு நாம பேச போறோம். நம்மள பலருக்கு எனக்கு ஏன் இவ்வளவு போராட்டங்கள் நினைப்போம். ஆனா விடியலுக்கு முன்னாடி தான் இருட்டு ரொம்ப அதிகமா இருக்கும். உங்க லைஃப்ல ஒரு வசந்த காலம் வரப்போகுதுன்னா இயற்கை உங்களுக்கு சில சிக்னல்களை கொடுக்கும். அது என்னன்னு பார்க்கலாமா? இந்த அறிகுறிகள் தெரிகிறது ஒரு மேப் கிடைச்ச மாதிரி தான். ஆனா அந்த பாதையில நடக்கிறது உங்க கையில தான் இருக்கு. இந்த 5 விஷயங்கள் நடக்கும்போது நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு சொல்றேன். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. முதல் அறிகுறி, கசப்பான மனிதர்கள் விலகுதல். உங்களை சுத்தி இருக்கிற சில நண்பர்களோ இல்ல உறவினர்களோ திடீர்னு உங்களை விட்டு விலகுவாங்க. சின்ன இடைவெளி விழும். இது ஏன்னு தெரியுமா? உங்க அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு இவங்களோட எனர்ஜி உங்களுக்கு தேவையில்லை. ஒரு பழைய கட்டிடத்தை இடிச்சாதான் புது மாளிகையை கட்ட முடியும். ஜோதிடப்படி உங்க கர்ம வினைகள் முடியும் போது அந்த மனிதர்களும் விலகிடுவாங்க. யாரும் இல்லையேன்னு வருத்தப்படாதீங்க. நல்லவங்க வர்றதுக்கு இடம் காலியாகுதுன்னு சந்தோஷப்படுங்க. மனுஷங்க விலகும் போது அமைதியா வழி அனுப்புங்க. உங்களுக்கு பிடிச்சவங்க விலகும் போது அவங்க பின்னாடி ஓடாதீங்க. சண்டை போடாதீங்க. ஏன் இப்படி பண்றேன்னு விளக்கம் கேட்காதீங்க. இத பிரபஞ்சத்தோட ஃபில்டரிங் ப்ராசஸ்னு புரிஞ்சுக்கோங்க. அவங்கள மனசார வாழ்த்தி வழி அனுப்புங்க. நீங்க அமைதியா இருந்தாதான் அந்த இடத்துல உங்களை முன்னேற்றக்கூடிய புது மனிதர்கள் வந்து சேருவாங்க. 2வது அறிகுறி, அமைதியை தேடும் ஆன்மா. முன்னாடியெல்லாம் கூட்டம் அரட்டைன்னு இருந்த உங்களுக்கு இப்போ திடீர்னு தனிமை பிடிக்க ஆரம்பிக்கும். யாரிடமோ எதையும் விலைக்கு சொல்ல தோணாது. இது டிப்ரெஷன் கிடையாது. உங்க மனசு தன்னைத்தானே ரீசார்ஜ் பண்ணிக்குது. ஒரு பெரிய பாய்ச்சலுக்கு முன்னாடி புலி பின்வாங்குற மாதிரி இது உங்களுக்கான தயாரிப்பு நேரம். இந்த அமைதியில தான் நீங்க யாரு, உங்க லட்சியம் என்னன்னு உங்களுக்கே புரிய ஆரம்பிக்கும். தனிமை கிடைக்கும் போது உங்களை நீங்களே செதுக்குங்க. திடீர்னு தனிமை கிடைக்குதேன்னு ஃபோன் நோண்டிக்கிட்டு டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. ஒரு டைரி எடுங்க. உங்க லட்சியம் என்ன, நீங்க இதுவரை செஞ்ச தப்பு என்ன, இனி என்ன செய்யணும்னு எழுதுங்க. இந்த தனிமையில உங்களுக்கு கிடைக்கிற அந்த தெளிவு தான் நாளைக்கு நீங்க எடுக்க போற பெரிய முடிவுகளுக்கு அஸ்திவாரமா இருக்கும். 3வது அறிகுறி, காரணமில்லாத அழுகை. சில சமயம் காரணமே இல்லாம கண்ணீர் வரும். மனசுக்குள்ள பல வருஷமா அழுத்தி வச்சிருந்த வலிகள் வெளியே வருதுன்னு அர்த்தம். ஒரு பாத்திரம் காலியானாதான் அதுல நல்ல விஷயங்களை நிரப்ப முடியும். அழறது பலவீனம் கிடையாது, அது ஒரு மன சுத்திகரிப்பு. அழுத பிறகு ஒரு லேசான உணர்வு கிடைக்குமே, அதுதான் உங்க நல்ல காலத்துக்கான ஸ்டார்டிங் பாயிண்ட். அழுக வரும்போது தயவு செய்து அடக்கி வைக்காதீங்க. அழுகைய அடக்காதீங்க. அது அசிங்கம்னு நினைக்காதீங்க. அழுக வரும்போது தனியா ஒரு இடத்துல உட்கார்ந்து மனசார அழுதுடுங்க. அந்த கண்ணீர் வழியா உங்க மனசுல இருக்கிற பழைய குப்பையெல்லாம் வெளியேறுதுன்னு நினைங்க. மனசு பாரம் குறைஞ்சாதான் புது சந்தோஷத்தை உங்களால அனுபவிக்க முடியும். 4வது அறிகுறி, இந்த அறிகுறிகள் இருந்தா நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், எளிய பயிற்சி. ஒரு விளக்கு ஏத்தி வச்சுட்டு மனசார சொல்லுங்க, என் வாழ்க்கையில வர நல்ல மாற்றங்களை நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு. இந்த ஒரு பாசிட்டிவ் எண்ணமே போதும், எல்லாம் தானா நடக்கும். பழைய நினைவுகள் வரும்போது மன்னிச்சு கடந்து போங்க. பழைய தப்பு ஞாபகம் வந்து உங்களை உறுத்தும் போது ஐயோ நான் இப்படி பண்ணிட்டேனேன்னு ஃபீல் பண்ணாதீங்க. அப்ப இருந்த அறிவுக்கு நான் அப்படி நடந்துக்கிட்டேன், ஆனா இப்ப நான் மாறிட்டேன்னு உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கோங்க. உங்களை கஷ்டப்படுத்தினவங்கள மனசார மன்னிச்சிடுங்க. பழைய பாரத்தை இறக்கி வச்சாதான் எதிர்காலத்தை நோக்கி நீங்க வேகமா ஓட முடியும். 5வது அறிகுறி, உள்மன நம்பிக்கை வரும்போது வேலையில இறங்குங்க.
நல்லது நடக்கும்னு மனசுக்குள்ள தோணும் போது அப்படியே உட்கார்ந்து கனவு கண்டுட்டு இருக்காதீங்க. அந்த நம்பிக்கையை வச்சு நீங்க தள்ளி போட்டுட்டு இருந்த ஒரு வேலையை உடனே ஆரம்பிங்க. புதுசா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணுமா இல்ல ஒரு விஷயம் கத்துக்கணுமா, இதுதான் சரியான நேரம். நீங்க ஒரு அடி எடுத்து வச்சாதான் பிரபஞ்சம் உங்களுக்கு 10 அடி வழிகாட்டும். இந்த 5 அறிகுறிகள் தெரியும் போது நீங்க செய்யக்கூடாத 3 தவறுகள் என்னன்னு சொல்றேன். அறிகுறிகள் தெரியும் போது நாம பண்ற சில சின்ன தப்புங்க அந்த நல்ல நேரத்தை தள்ளி போடலாம். அது என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. பயம். எல்லாம் மாறுதே, எல்லாரும் போறாங்களேன்னு பயப்படாதீங்க. பயம் வந்தா அந்த பாசிட்டிவ் எனர்ஜி குறைஞ்சு போயிடும். வரது வரட்டும்னு கெத்தா நில்லுங்க. மற்றவங்க கிட்ட விவாதிக்கிறது. எனக்கு இப்படியெல்லாம் தோணுதுன்னு எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு இருக்காதீங்க. சிலருக்கு இது புரியாது. அவங்க உங்களை இன்னும் குழப்பி விட்டுடுவாங்க. இது உங்களுக்கும் பிரபஞ்சத்துக்கும் நடக்கிற சீக்ரெட் டீலிங். அடுத்தது அவசரம் காட்டுறது. அறிகுறி தெரிஞ்சிடுச்சு ஆனா இன்னும் நல்லது நடக்கலையேன்னு அவசரப்படாதீங்க. செடி வச்ச உடனே காய் காய்க்காது. அதுக்கான நேரம் வரும்போது பிரபஞ்சம் கண்டிப்பா கொடுக்கும். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். ஒரு சிற்பி ஒரு கல்லுல அழகான சிலையை செதுக்கணும்னா முதல்ல அந்த கல்லு மேல சுத்தியால பலமா அடிக்கணும். அந்த கல்லுக்கு அது வலியா இருக்கலாம், ஆனா அந்த அடி விழுந்தாதான் அது தேவையற்ற பகுதிகளை இழந்து ஒரு அழகான சிலையா மாறும். இப்போ உங்க வாழ்க்கையில விழுற ஒவ்வொரு அடியும் உங்களை ஒரு அழகான சிலையா மாத்துறதுக்கு தான். ஒரு எளிய பயிற்சி. நாளையிலிருந்து ஒரு சின்ன விஷயம் பண்ணுங்க. காலையில எழுந்ததும் கண்ணாடி முன்னாடி நின்று உங்க கண்ணை நீங்களே பார்த்து, எனக்கான அற்புதமான வாழ்க்கை காத்துட்டு இருக்கு, நான் எல்லா நல்ல மாற்றங்களுக்கும் தயாரா இருக்கேன் அப்படின்னு 3 தடவை சொல்லுங்க. இதை சொல்லும்போது உங்க உடம்புல ஒரு வைப்ரேஷன் தெரியும். அதுதான் மேஜிக். கடைசியா ஒன்று, நீங்க இந்த வீடியோவை இப்போ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அது தற்செயல் கிடையாது. இந்த மெசேஜ் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கணும்னு பிரபஞ்சம் நினைச்சிருக்கு. அதனால இப்போ உங்க வாழ்க்கையில கஷ்டம் இருந்தா சீக்கிரம் ஒரு விடியல் வரப்போகுதுன்னு நினைச்சு ஒரு சின்ன சிரிப்போட இந்த வீடியோவை முடிங்க. நீங்க தனியா இல்ல, உங்க கூடவே ஒரு பெரிய சக்தி துணையா இருக்கு. நண்பர்களே, மாற்றம் ஒன்றுதான் மாறாதது. உங்க வாழ்க்கையில இப்போ நடக்கிற குழப்பம் எதுவுமே நிரந்தரமே கிடையாது. இந்த 5 அறிகுறிகள்ல உங்களுக்கு எது நடக்குதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாற்றங்கள் வரும்போது நீங்க பயப்படாம தைரியமா இருந்தீங்கன்னா உங்க நல்ல காலம் வெறும் சில நாட்களிலே உங்க கண் முன்னாடி தெரியும். நீங்க ஜெயிக்க போறீங்க, அது உறுதி. கடைசியா ஒன்று சொல்லிக்கிறேன். நீங்க இந்த வீடியோவை இப்ப பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அது தற்செயல் கிடையாது. இந்த மெசேஜ் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கணும்னு இந்த பிரபஞ்சம் நினைச்சிருக்கு. அதனால இப்போ உங்க வாழ்க்கையில கஷ்டம் இருந்தா சீக்கிரம் ஒரு விடியல் வரப்போகுதுன்னு நினைச்சு ஒரு சின்ன சிரிப்போட இந்த வீடியோவை முடிக்கிறேன். நீங்க தனியா இல்ல, உங்க கூடவே ஒரு பெரிய சக்தி துணையா இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க லைஃப்ல ரொம்ப சோர்ந்து போயிருக்க ஒரு நண்பருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கும் ஒரு நம்பிக்கை கிடைக்கட்டும். மறக்காம நம்ம சுபயோகம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.